நாட்களிலே கர்த்தர் சமயத்துக்கேற்ற காலத்துக்கேற்ற நம்முடைய சூழ்நிலைக்கேற்ற அவர் வார்த்தைகளை அனுப்பி நம்மளை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த நாட்களில் நமக்கு என்ன தேவை, இந்த நாட்களில் நாம் எப்படி இருக்க வேண்டும், எந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் நம்மளை தேற்றுகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இந்த மாதத்திலே, இந்த கடைசி மாதத்திலே சூழ்நிலைகள் எப்படி இருக்க போகிறதோ, உலகத்தில் நடக்கிற காரியங்கள் எப்படி இருக்க போகிறதோ, நம்முடைய குடும்பத்தில் சூழ்நிலை எப்படி இருக்க போகிறதோ என்பது குறித்து கலக்கம் இருக்கலாம், வேதனை இருக்கலாம், ஒரு சந்தேகம் இருக்கலாம். எப்படி ஆக போகுதோ, அந்த டிசம்பர் மாதம் என்பது ஏதாவது உலகத்தில் தேசத்தில் அழிவுகள் உண்டாகி கொண்டு இருக்கிறது, மக்களுக்கு ஏகப்பட்ட சேதங்கள் உண்டாகி கொண்டு இருக்கிறது. அப்படி என்று ஒரு வேளை நீங்கள் உலகத்தில் சில பேர் கலங்கிறது போல் நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஒரு காரியத்தை சொல்கிறார், நான் உங்களுக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்கள், கர்த்தர் எனக்கு, என் குடும்பத்துக்கும் என் பிள்ளைக்கும் நான் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளுக்கும் அவர் எங்களுக்கு துணையாக இருக்கிறார். எந்த சேதமும் வராமல், எந்த போராட்டமும் வராமல், எந்த நிந்தையும் வராமல் அவர் என்னையும் என் குடும்பத்தையும் அவர் வேலி அடைத்து பாதுகாத்து என் பாதம் கல்லில் இடராதபடி தூதர்களை அனுப்பி என் குடும்பத்தை நடத்துவார். இந்த 11 மாதமும் நடத்தினவர் இந்த கடைசி மாதத்திலும் அவர் நடத்துவார். அப்படியே செய்ய போகிறதுக்கு நன்றி. ஆமேன். 2 நாளாகமும் 19:11. இதோ ஆசாரியனாகிய மரியா கர்த்தருக்கு அடுத்த எல்லா நியாயத்திலும் இஸ்மவேலின் குமாரனாகிய செபதியா என்னும் யூதா வம்சத்தின் தலைவன், ராஜாவுக்கு அடுத்த எல்லா நியாயத்திலும் உங்களுக்கு மேலான நியாயாதிபதிகள் லேவியரும் உங்கள் கைக்குள் உத்தியோகஸ்தராய் இருக்கிறார்கள். நீங்கள் திடமனதாய் இருந்து காரியங்களை நடத்துங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றான். இந்த கடைசி வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் திடமனதாய் இருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு. இந்த வார்த்தை தான் இந்த கடைசி மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம். பலங்கொண்டு திடமனதாக இருந்து காரியங்களை என்ன செய்யுங்க, நடத்துங்க. நீங்கள் என் பார்வைக்கு உத்தமனாக இருக்கிறபடியால் நான் உங்களுக்கு என்னவாக இருக்கிறேன், துணையாக இருக்கிறேன். அல்லேலூயா. அதனால் நீங்கள் மனதை திடமனதை வைத்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. இந்த நாட்களில் ஒரு சில பேருக்கு மனதுக்குள்ளே ஒருவித குழப்பங்கள், ஒருவித போராட்டங்கள், ஒருவித சந்தேகங்கள், ஒருவித பயங்கள். இந்த மாதத்திலே தேவ பிள்ளைகளுக்கு போராட்டங்கள், குழப்பங்கள், சந்தேகங்கள், ஒருவித பயங்கள், எப்படி ஆக போதோ, எப்படி இருக்க போகிறோமோ, முடிச்சிருவோமா, முடிக்க மாட்டோமா, நடத்திடுவோமா, நடத்த மாட்டோமா, அப்படிங்கிற ஒரு சில பயங்கள், சில குழப்பங்கள் இருப்பதனால அநேக தேவ பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் உள்ளத்திலே ஓடிக்கொண்டு இருக்கிறது. இதை அறிந்து, இதை தெரிந்து, இதை புரிந்து கர்த்தர் நம்மோடு இடைபடுகிறார். நீ பலங்கொண்டு, நீ திடமனதாக இருந்து உன் காரியத்தை நடத்து. நீ திடமனதாக இருந்து உன் வேலையை செய். நீ திடமனதாக இருந்து நீ காலேஜுக்கு போய் படி. நீ திடமனதாக இருந்து உன் வியாபாரத்தை பாரு. ஒன்றும் உனக்கு என்ன செய்யாது, எந்த சேதமும் வராது. காரணம், நான் உனக்கு பக்கத்தில் துணை நிற்கிறேன். அல்லேலூயா. சொல்லுங்கள் எல்லாரும், எல்லாம் சொல்லுங்கள். திடமனதாக இருந்து நான் செய்ய வேண்டிய காரியத்தை செய்வேன். அவர் எனக்கு துணையாக இருக்கிறார். அதனால் நான் பயப்பட மாட்டேன். நான் பயப்பட மாட்டேன். கர்த்தர் எனக்கு சகாயர். நான் பயப்படேன். எந்த மனிதர்களும் எனக்கும் என் குடும்பத்துக்கும் என் பிள்ளைகளுக்கும் ஒன்றும் செய்ய முடியாது. எனக்கு நல்லா சொல்லணும், ஃபயராக சொல்லணும், சும்மா அசால்ட்டாக சொல்லக்கூடாது. இப்போ சொல்கிறேன், இன்றைக்கி இந்த இது 1ஆம் தேதி நினச்சிக்கோங்க. இந்த 1ஆம் தேதியில் என்ன சொல்கிறீங்களோ அதான் கடைசி வரைக்கும். அல்லேலூயா. சொல்லுங்கள். நீங்கள் என்ன வார்த்தையை யூஸ் பண்ணுறீங்க? வேதம் சொல்லுகிறது 1ஆம் தேதியில் எக்காலத்தை ஊதுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் 1ஆம் தேதியில் எந்த வார்த்தையை பேசி உங்களுக்கு நீங்கள் உரிமையாக்குறீங்களோ அந்த வார்த்தை தான் அந்த மாதம் முழுதும். உன் வாயை விரிவாக தர நன்மையில் நிரப்பும் அப்படிங்கிற. அதனால் வாயை திறந்து என்ன சொல்கிறீங்களோ அதான் உங்களுக்கு இந்த மாதத்தில் நடக்கும். நீ கம்முன்னு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையும் கம்முன்னு தான் இருக்கும். மந்துன்றீங்கன்னா உங்கள் வாழ்க்கையும் மந்துன்னு தான் இருக்கும். சோர்வாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சோர்வாக தான் இருக்கும். இந்த காலை வேளையில் உற்சாகமாக இருங்க. ஆமென் சொல்லுங்கள். எல்லாம் சொல்லுங்கள். நான் பலங்கொண்டு திடமனதாக இருப்பேன். என் தேவைகள் சந்திக்கப்படும். இந்த மாதத்திலே, டிசம்பர் மாதத்திலே
எனக்கு என்ன தேவையோ, என் குடும்பத்துக்கு என்ன தேவையோ அந்த தேவை எல்லாத்தையும் கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் கொடுப்பார். யாரையும் நான் நம்பல. அவர் எனக்கு அரணும் கோட்டையும் துணைமா இருக்கிறார். அவர் எனக்கு உதவி செய்வதற்கு ஒரு லேசான காரியம். இது அவருக்கு பெரிய காரியம் கிடையாது. இது அவருக்கு பெரிய காரியம் கிடையாது. என்னை நடத்துவதற்கு, என் தேவைகளை சந்திப்பதற்கு, என் பிரச்சனை முடிப்பதற்கு, எல்லா தேவைகளையும் அவர் கொடுப்பதற்கு அவருக்கு ஒன்றும் பெரிய காரியம் கிடையாது. அவருக்கு ஒரு லேசான காரியம். அவருக்கு லேசான காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க 2 நாளாகமம் 14:11. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே பலமுள்ளவனுக்காகிலும். இந்த ஆசா ஜெபிக்கிற ஜெபத்தை நல்லா கவனிங்க. ஒரு காரியத்தை சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்க. ஒரு காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தினார். நீ ஜனவரி மாதத்திலிருந்து 11ஆம் மாதம் வரைக்கும் நீ ஒரு காரியத்தை குறித்து கேட்டிருக்கலாம், ஒரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் வச்சிருக்கலாம், அல்லது நீ ஒரு காரியத்தை எதிர்பார்த்துருக்கலாம், அல்லது நீ ஒரு காரியத்தை கேட்டு கேட்டு கிடைக்காம சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் இந்த கடைசி மாதத்தில் கர்த்தர் நீ கேட்ட காரியத்தை உனக்கு கொடுக்க போகிறார். நீ பெற்றுக்கொள்ள போகிறாய், நீ அடைய போகிறாய். ஆமென் சொல்லுங்க. இப்போ இவர் ஜெபிக்கிற ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாக இருக்கு? ஆசா வாசிங்க. கர்த்தாவே, கர்த்தாவே பலமுள்ளவனுக்காகிலும், பலம் உள்ளவனாகிலும், பலனற்றவனுக்காகிலும், பலனற்றவனாகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். உதவி செய்கிறது உமக்கு. அடுத்து, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும். எங்களுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. பலன் உள்ளவனாக இருந்தாலும் சரி, பலவீனம் உள்ளவனாக இருந்தாலும் சரி, பலன் இல்லாதவனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவருக்கு பிரச்சனை கிடையாது. அவர் உதவி செய்கிறதுக்கு அவருக்கு லேசான லேசான காரியம். உமக்கு லேசான காரியம். 38 வருடமாக நோய்பட்டு கிடந்தவனை எந்திரிச்சு நடத்த வைக்கிறது அவருக்கு லேசான காரியம். 4 நாள் இறந்து கிடந்த லாசருவை உயிரோடு எழுப்பினது லேசான காரியம். பாண்டவது சிறுமியை உயிரோடு எழுப்பினது லேசான காரியம். பிறவிக்குறன் பர்திமேய்க்கு பார்வை கொடுத்தது அவருக்கு லேசான காரியம். மீன் வாயில பணத்தை வர வச்சது லேசான காரியம். காணா ஒரு கல்யாணத்தில் பச்சை தண்ணியை ரசமாக மாற்றினது அவருக்கு லேசான காரியம். அல்லேலூயா. செங்கடலை பிளந்தது, கடலை 2ஆக உடைச்சி பிளந்தது அவருக்கு லேசான காரியம். யோர்தானை கடக்க பண்ணினது அவருக்கு லேசான காரியம். 5 அப்பத்தை 2 மணியை பெருக பண்ணி ஆயிரக்கணக்கான மக்கள் சாப்பிட்டு மீதி 12 கூட நிறைய எடுக்கும்படியாக செய்த அந்த ராஜாவுக்கு லேசான காரியம். இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்தது அவருக்கு லேசுனா, இன்னைக்கு நம்மளை நடத்துவதற்கு அவருக்கு லேசு. கையை தட்டி அவருக்கு மகிமை செலுத்தணும். அல்லேலூயா. அதனால் அவருக்கு எப்படியாப்பட்ட பலன் இருந்தாலும் சரி, பலன் இல்லாமல் இருந்தாலும் சரி, உதவி செய்வதற்கு அவருக்கு லேசாக. ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. கஷ்டப்பட்டு உழைக்கணும், கஷ்டப்பட்டு வாங்கணும், கஷ்டம் இல்லை. அவர் லேசாக அப்படி தூக்கி போட்டு போயிடுவார். அல்லேலூயா. காரணம் பொண்ணும் பொருளும் அவருடையது. பூமி அவருடைய காரியத்தால் நிரம்பி இருக்கிறது. அவர் கட்டளையிட அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இன்றைக்கி காற்றையும் கடலை என்ன செஞ்சார்? அதட்டினார். இன்றைக்கி நம்மளுக்கு வருகிற பிரச்சனையும் நெருக்கத்தையும் சமான குளச்சிலையும் ஒரு அதட்டு போட்டான்னு எல்லாம் ஸ்டாப் ஆகி போயிடும். அல்லேலூயா. அவர் சொன்னது தான், வாக்கு மாற மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்கள். கர்த்தர் இந்த கடைசி மாதத்தில் 100க்கு அதிபதி சொன்னால், ஆண்டவரே நீர் எங்கள் வீட்டுக்கு என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் தகுதி கிடையாது, நான் பாத்திரம் நல்ல, நான் ஒரு கோடீஸ்வரன் தான், எனக்கு 100 வேலைக்காரன் இருக்கிறான். ஆமாம் ஒத்துக்கிறேன். ஆனால் உங்கள் பார்வைக்கு இந்த 100 வேலைக்காரன்லாம் லேசு, உங்கள் பார்வைக்கு என் கோடியெலாம் உங்களுக்கு லேசு. அதனால் நீங்கள் உங்கள் வாயை திறந்து எனக்கு ஒரே ஒரு வார்த்தை, எத்தனையோ வார்த்தைகள் இருக்குது, ஆனால் ஒரு வார்த்தை, அந்த சுகத்தின் வார்த்தையை நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னா என் வேலைக்காரன் எந்திரிச்சுவான். நீங்கள் நடந்து என் வீட்டுக்கு வர வேணாம், நான் அந்தளவுக்கு பெரிய ஆள் கிடையாது, தகுதி கிடையாது, பெரிய ஆள் தான், ஆனால் உங்கள் பார்வைக்கு நான் பெரிய ஆள் கிடையாது, அதனால் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அங்கு சுகத்தின் வல்லமை கடந்து போனது. அதில் இந்த காலை வேளையிலே இந்த கடைசி மாதத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, ஒரு வார்த்தை, எத்தனையோ வார்த்தை இருந்தாலும் ஒரு வார்த்தை, மகனே மகளே உனக்கு உதவி செய்வது எனக்கு லேசான காரியம், நீ திடமனதாக இரு, திடமனதாக இருந்து உன் காரியத்தை நடத்து. இது நடக்குமா நடக்காதா, போகலாமா போக வேணாமா, பயப்படாது. இதை செய்யலாமா செய்ய வேணாமா, அதை கொடுக்கலாமா கொடுக்க வேணாமா, இதை வாங்கலாமா வாங்க வேணாமா, அதை முடிக்கலாமா இதை பற்றியும் கவலைப்படாத, துணிந்து செய். என்ன சொல்லிட்டாரு? காரியத்தை
ஹலோ, ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு இடம் வாங்குறதுன்னு முடிவு பண்ணியிருந்துருக்கலாம், யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஒருவேளை ஏதோ ஒரு பொருள் வாங்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணியிருக்கலாம். வாங்கலாமா வேணாமா, சிக்கலை மாட்டிக்குவோமா, இல்லை பள்ளத்தில் விழுந்துருவோமா, இல்லை பிரச்சனை மாட்டிக்குமா அப்படிங்கிற குழப்பத்தில், அப்படிங்கிற சந்தேகத்தில் நீங்கள் இருந்தாலும் கர்த்தர் சொல்கிறாரு, உன் காரியத்தை நடத்து, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆமேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த கடைசி மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், நீ காரியத்தை நடத்து, திடமனதாக இரு, நான் உனக்கு துணை நிற்கிறேன். எல்லாம் சொல்லுங்கள். காரியத்தை நடத்துவேன், திடமனதாக இருப்பேன், அவர் எனக்கு துணையாக இருக்கிறார். அல்லேலூயா. சரி, கர்த்தர் வந்து யாருக்கு துணையாக இருக்கிறாரு, எப்படிப்பட்ட ஆளுக்கு துணையாக இருக்கிறாரு? சங்கீதம் 115 9 11. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாக இருக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, துணையாக இருக்கிறார். அடுத்து என்னவா இருக்கிறாரா? கேடகம் என்னது? நம்ம மேலே வரக்கூடிய ஆபத்தை தடுப்பது. இப்போ என் மேலே ஒருத்தன் கல் எறிஞ்சானா கேடகத்தை பிடிச்சி நிப்பாட்டிடுவார். என் மேலே கல் என்ன செய்யாது, விழாது. அப்போ இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு துணையாக இருப்பது மாத்திரமல்ல, உன் மேலே எந்த ஒரு அவச்சொல்லும், எந்த ஒரு நிந்தையான சொல்லும், எந்த ஒரு கல்லேரியும் உன் மேலே என்ன செய்யாது, படாது, விழாது. நிந்தனைங்கிற கல்லெறி, போராட்டங்கிற கல்லறி உன் மேலே என்ன செய்ய விழாது. காரணம், அப்படியே எரிஞ்சாலும், அப்படியே உன்னை நோக்கி பாய வந்தாலும், அப்படியே உன் மேலே படுற மாதிரி இருந்தாலும், அவர் டக்குன்னு கேடகமாக மாறி உன் மேலே விழாமல் அவர் பாதுகாத்து கொள்வார். அதான் சொல்கிறாரு, நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன், நான் உனக்கு அரணாக இருக்கிறேன், நான் உனக்கு கோட்டையாக இருக்கிறேன் அவர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள். அல்லேலூயா. அப்போனா யாருக்கு துணை இருக்கிறார்னா, அவரை நம்புகிறவர்களுக்கு. யாருக்கு? அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் துணையும். அடுத்து அவர் கேடகமாக இருக்கிறார். சங்கீதம் 146 5. யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன். யாருடைய தேவன்? யாக்கோபின் தேவன். இப்போ இந்த வசனத்தில் யாக்கோபின் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் ஆபிரகாமின் தேவன் சொல்லலாம், ஈசாக்கின் தேவன் சொல்லலாம். அப்படின்னா இந்த யாக்கோபின் தேவன் நம்மளுக்கு என்னவா இருக்கிறாரா? துணையாக இருக்கிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாக்கோப்பு எப்படி இருந்தார், எங்கே இருந்தார், எங்கே வந்தார், எப்படி ஓடி வந்தார், எதுக்கு பயந்து வந்தார் என்று நீங்கள் கேட்டிங்கன்னா, அவர் ஒரு பிரச்சனை மத்தியில், மரண போராட்டத்தின் மத்தியில் அவர் ஓடி வந்தார். வனாந்தரத்தில் கல்லை வச்சு, தலையில் கல்லை வச்சு படுத்தார். கர்த்தர் அங்கே பேசினார். அவர் என்ன வாக்குத்தத்தம் பண்ணாரோ அதை நிறைவேற்றினார். அந்த யாக்கோப்பை நான் எப்படி உயர்த்தினேன், யாக்கோப்பை எப்படி மேன்மைப்படுத்தினேன், அதே போல் உன்னை நான் மேன்மைப்படுத்தி உனக்கு நான் துணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த காலை வேளையில் உங்களை வாக்கு பண்ணுகிறார். அடுத்து சங்கீதம் 63:7. நீர் எனக்கு துணையாக இருந்ததினால் உம்முடைய செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி நம்ம வண்டியில், டூ வீலரில் வெளியே போயிட்டு வர்றது கர்த்தருடைய பாதுகாப்பு இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. இன்றைக்கி அதிகமாக, கடந்த நாட்களில் அதிகமாக டூ வீலரில் போகிறவங்க மறிச்சிருக்கிறாங்க. டூ வீலர் வாலிப பிள்ளைய டூ வீலரில் போய் நிறைய மறிச்சிருக்கிறாங்க. பெரிய காரில் போய், பெரிய லாரியில் போய் எல்லாம் மறிக்கலை. டூ வீலரில் போய் சைக்கிளில் போகிறவங்க கூட என்ன செஞ்சுருக்கிறாங்க, மறிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கெல்லாம் நம்ம வெளியே போயிட்டு வர்றது கர்த்தர் கிருபை இல்லைன்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அதான் அவர் சொல்கிறாரு. இந்த திருப்பி அந்த வசனத்தை வாசிங்க திருப்பி. நீர் எனக்கு துணையாக இருந்ததுனால உங்களுடைய செட்டையின் நிழலில் களி கூறுவோம். இப்போ நம்ம எல்லாருமே யார் செட்டை நிழலில் இருக்கிறோமோ, கர்த்தருடைய செட்டை நிழலில் இருக்கிறோம். அவர் செட்டை நமக்கு என்னது, பாதுகாப்பு. அவர் செட்டை நம்மளுக்கு பலன். அவர் செட்டை நம்மளுக்கு கிருபை. பார்த்துக்கொள்ளுங்க. அவர் நம்மளை என்ன செஞ்சுருக்கிறாரு உங்களுக்கே தெரியாது. நீங்கள் போகும்போது வரும்போதும் உங்கள் மேலே ஒரு கொடை போல் ஒரு பாதுகாப்பு வந்துக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு தெரியாது. ஆவி மண்டலங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது, உங்களுக்கு தெரியாது. நீங்கள் உட்காரும்போது உங்கள் மேலே ஒரு கொடை போல் ஒரு பாதுகாப்பு இருக்குது. அது மேலே எந்த கல்லை விழுந்தாலும் சரி, எந்த ஒரு பாறாங்கல் விழுந்தாலும் சரி, அந்த கொடை தடுத்து நிப்பாட்டிடுது. நீங்கள் போகும்போது வரும்போது உங்களுக்கே தெரியாமல் கர்த்தர் பாதுகாப்பு கொடுத்து கொண்டு இருக்கிறார். பாதுகாப்பு கொடுப்பது மாத்திரமல்ல, அவர் துணையாக இருக்கிறார். சங்கீதம் 94:17. கர்த்தர் எனக்கு துணையாக இராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாய்
மௌனத்தில் வாசம் பண்ணியிருக்கும். என் ஆத்துமா சீக்கிரத்தில் மௌனத்தில் என்ன செஞ்சிடும்? மௌனத்தில் வாசம் இருக்கு. என்னாச்சு? என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? டெத்து. பாருங்கள், அவர் மட்டும் நமக்கு துணை இல்லைன்னு வச்சுக்கொள்ளுங்க, நம்ம இந்த பூமியில் வாழ முடியாது. இன்றைக்கி வந்து காசு இல்லை, பணம் இல்லை, சொத்து இல்லை, சுகம் இல்லை அப்படின்னு ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் உங்களை உயிரோடு வச்சிருக்கிறது அவருடைய கிருபை. நீங்கள் நிற்பது நிர்மலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபை. உங்களுக்கு தெரியாது, எதனா வேலை பார்க்குறேன், சாப்பிட்றேன், வர்றேன், வேலை. கர்த்தர் உங்களுக்கு அரணும், உங்களுக்கு கோட்டையும், உங்களுக்கு கேடகமாக இருந்து உங்களை அப்படியே மூடி மறைச்சி அப்படியே கொண்டு வந்து உங்கள் மேலே எந்த ஒரு அடி விழாமல் பாதுகாத்து நடத்திட்டு வர்றார். இந்த ரகசியம் உங்களுக்கு தெரியாது. இதை நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. அவர் மட்டும், இந்த சங்கீதக்காரன் சொல்கிற பாருங்கள், அவர் மட்டும் எனக்கு துணை இல்லைன்னா என் ஆத்துமா சீக்கிரத்தில் மௌனத்தில் வாசம் பண்ணிடணும். அப்படின்னா பேச முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? போய் சேர்ந்துருவோம். அதனால் இதுக்கு நீங்கள் கர்த்தருக்கு மகிமை செலுத்தியே ஆகணும். இதுக்கு நீங்கள் கர்த்தருக்கு நன்றி சொல்லி ஆகணும். கர்த்தர் என்ன அதை கொடுக்கல, இதை கொடுக்கல, காசு கொடுக்கல, பணம் கொடுக்கல, சொத்து இல்லை, சுகம் இல்லை, சரியான வேலை இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லி நீங்கள் புலம்பலாம். ஆனால் நீங்கள் உயிரோடு இருந்தால் தானே எல்லாம் கிடைக்கும். செத்து போய்ட்டால் என்னத்தை ஒன்றும் வராது. ஒரு பயம் மதிக்கப்படும். செத்து போனால் 3 நாள் வீட்டில் வச்சுருப்பாங்க. மிஞ்சி போனால் பெரிய பெரிய மந்திரிமாருக்கு, பெரிய பெரிய அதிகாரினா கண்ணாடி பெட்டியில் 1 வாரம் வச்சுருப்பாங்க. வீடுகள்னால் 1 நாள் 2 நாள் வச்சுருப்பாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஐயா ஐயான்னு சொன்னவங்க, அப்பா அப்பான்னு சொன்னவங்க, அம்மா அம்மான்னு சொன்னவங்க, எப்போ அப்படின்னு டக்குன்னு வாய் மாறு. எப்போ பிரேயத்தை எடுக்க போகிறீங்க? எப்போ தூக்க போகிறீங்க? மணியாச்சு, வாட வர்ற மாதிரி தெரியுது, ஈயா முக்கியது, எப்போ எடுக்க போகிறீங்க? இப்படி தான் அந்த வீடுகளில் பேசுகிறத நம்ம கேட்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் என் தங்கம், என் செல்லம், ஐயா இல்லை சொன்னது பூரா வாய் அப்படியே வார்த்தை மாறிடும். ஆனால் ஆண்டவர் அப்படி நம்மளை டெத்தாக்காமல், மௌனத்தில் சாக விடாமல், எல்லாரும் கண்ணு முன்னால் நான் தலை நிமிர்ந்து நடக்க வச்சுருக்கிறாரு. அவர் தான் கேடகமாக இருந்து நம்மளை பாதுகாத்து கொண்டு. கையை தட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்துங்க. அவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். ஏசப்பா, நான் மௌனமாக இராத அளவுக்கு என்னை பாதுகாத்திருக்கீங்களே, உங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். அல்லேலூயா. நீங்கள் நன்றி சொல்லும்போது கர்த்தர் அதை விரும்புகிறார். நீங்கள் நன்றி சொல்கிறத கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறார், விரும்புகிறார். இந்த கடைசி நாட்களில் அதிகமாக ஏசப்பாவுக்கு மகிமை செலுத்துங்க, அதிகமாக நன்றி சொல்லுங்கள், ஜெபத்தை கூட்டுங்க, தேவ சமூகத்துக்கு கிட்டு சேருங்க. எந்த அளவுக்கு தேவ சமூகத்துக்கு நீங்கள் வரணுமோ அந்த அளவுக்கு வந்துடுங்க. இந்த மாதம் வருகிற புதிய வருடத்தில் நீங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு, சுகம், பலன், தேவைகள், அதிக காரியங்கள், எட்டாத காரியங்கள் கிடைப்பதுக்கு இப்போவே நீங்கள் ஆயத்தமாயிருங்க. இப்போவே நீங்கள் என்ன செஞ்சுருங்க? ஆயத்தமாயிருங்க. பலவானை முந்தி கட்டினால் ஒழிய ஒருவன் வீட்டுக்குள் பிரவேசிக்க மாட்டான். நீங்கள் முந்தி கட்டிடுங்க உங்கள் பிரச்சனையை, உங்கள் வேதனையை, கஷ்டத்தை. 2025ஆம் ஆண்டு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. 2025ஆம் ஆண்டு எந்த பலவீனம் வரக்கூடாது, எந்த நோயும் நம்மளை தாக்கக்கூடாது. கர்த்தர் நமக்கு அரணாக இருக்கணும், கோட்டையாக இருக்கணும். அதுக்கு இப்போவே நீங்கள் அதிகமாக கர்த்தரை தேடுங்க. கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். அப்போனா அடுத்த வருஷம் நீங்கள் பிழைக்கிறதுக்கு இப்போவே தேட ஆரம்பிச்சிருங்க. சமயம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நீங்கள் நடக்கும்போதும் போகும்போதும் உட்காரும் போதும் அவரை நினைங்க, அவரை துதிங்க, அவரை மையப்படுத்துங்க, அவரை சோத்துறீங்க, அவரை கனப்படுத்துங்க. துதிக்கு பாத்திரரே உமக்கு நன்றி, பாதுகாத்தவரை நன்றி, கிருபையை கொடுத்தவரை நன்றி, தேவைகளை சந்தித்தவர் நன்றி. அதிகமாக நன்றி பலி ஏறிடுங்க. நன்றி பாடல்கள் அதிகமாக பாடுங்க. இந்த கடைசி நாட்களில் நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே, இயேசு அப்பா உன் திருப்பாதமே. அப்படி என்று அதிகமாக பாடுங்க. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. அப்படி என்று அதிகமாக நன்றியை ஏறெடுத்து கொண்டே இருங்க. நன்றி ஏறெடுக்க உங்களுக்கு ஒரு விளைச்சல் ஒரு பக்கம் உண்டாகிட்டு இருக்கு. ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு விளைச்சல் உண்டாகிட்டு இருக்கு. இப்போ இந்த மாதம் நீங்கள் விதைச்சிங்கன்னா, இந்த மாதம் மகிமைப்படுத்தினீங்கன்னா, இந்த மாதம் அதிகமாக எப்போதுமே நன்றி சொல்லணும், எப்போதும் துதிக்கணும். ஆனால் இந்த மாதத்தில் அதிகமாக இயேசுவை மகிமைப்படுத்துங்க, அதிகமாக நன்றி சொல்லுங்க. அடுத்த வருஷத்துக்குண்டான எல்லா தேவைகளையும் கர்த்தர் பூர்த்தி பண்ணிடுவார். அடுத்த வருஷத்தில் பிள்ளைகள் பீஸ் கட்டணுமா, இந்த காரியத்தை செய்யணுமா, அந்த காரியம் செய்யணுமா, எல்லாமே கரெக்டாக செவ்வையாக நேர்த்தியை செஞ்சிடுவார். மிச்சம் எடுக்கும்படி செய்வார். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, அதிகமாக கர்த்தர் என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தணும். ஆத்துமா சீக்கிரத்தில் மௌனமாயிரும். காரணம் என்னன்னு கேட்டால், அவர் மட்டும் நம்மளை காப்பாற்றலைன்னா ஒன்றும் செய்ய முடியும். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள். இயேசுவே, இந்த வருஷத்தில் நான் நிற்கிறதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உங்கள் கிருபை. அநாதி சிநேகித்தால் என்னை சிநேகித்து உங்களுடைய காரியத்தால் என்னை மூடி இருக்கிறீங்க. இந்த கடைசி மாதத்தில் நீங்கள் சொல்கிற காரியம்
நான் உனக்கு துணை நிற்கிறேன், திடமனதாக இரு அப்படின்னு சொல்வதுக்கு நன்றி. அல்லேலூயா. அடுத்தபடியாக யார் கர்த்தருக்கு துணை நிற்கிறார் என்று கேட்டால் ஏசாயா 41:13-14. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன். அல்லேலூயா. யார் சொல்கிறா? எல்லாம் சொல்லுங்க. கர்த்தர் என்னுடைய வலக்கையை பிடித்து பயப்படாதே, பயப்படாதே, கர்த்தர் துணை நிற்கிறார். ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சொல்லுங்க, பயப்படாத, கர்த்தர் துணை நிற்கிறார். பயப்படாத, கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கிறாரு. நீ செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுக்கிட்டே இரு. பயப்படாத, சந்தேகப்படாத. ஏந்துவார், தாங்குவார், தப்புவிப்பார். ஜெயம் உண்டு, வெற்றி உண்டு, விடுதலை உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருத்தருக்கு இருக்கிற ஆவி ஒருத்தருக்கு போயிடுச்சு. ஆமேன். வெந்து போன ஆவி நொந்து போன ஆவியோடு இருக்கலாம். அந்த வெந்து போன ஆவி இந்த கையை பிடிச்சின்னா இங்கே இருக்கிற பாஞ்சிருச்சு. ஆமே. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ என்ன சொன்னேன் சொல்லுங்க பாப்பா. யாராச்சும் ஒரு ஆள் பயப்படாதே, திடமனதாக இருந்து காரியத்தை நடத்து, கர்த்தர் துணையாக இருக்கிறார். ஒரு ஆளை பார்த்து சொல்லு, திடமனதாக இருந்து காரியத்தை நடத்து, கர்த்தர் துணை இருக்கிறார். ஒரு ஆள் முகத்தை பார்த்து இப்படி கையை நீட்டி முகத்துக்கு முன்னாடி, திடமனதாக இருந்து காரியத்தை நடத்து, சும்மா புலம்பாத, கர்த்தர் உனக்கு துணை இருக்கிறாரு. கையை தட்டு அப்பாவுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. பேசிட்டீங்க, டிசம்பர் 1 பேசிட்டீங்க. இது கடைசி வரைக்கும் உங்களுக்கு என்ன செய்ய நடக்க போகுது? ஏசாயா 50:7-9. கர்த்தராகிய ஆண்டவர், கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், எனக்கு துணை செய்கிறார். ஆகையால் நான் வெட்கப்படேன், ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்புறம் என்ன போட்டிருக்கு? ஆதலால் என் முகத்தை கற்பாரையை போல் ஆக்கினேன். இங்க இருங்க. உங்கள் முகத்தை எப்போதுமே டல்லாக வைக்காதீங்க. சில முகத்தை பார்த்தா கவலை அழகாக தெரியும், என்ன வடியும் சில முகத்தில். கர்த்தர் சொல்கிறாரு, நல்லா முகத்தை ஸ்ட்ராங்காக வச்சுக்க. முகத்தை சொல்லு, கண்ணத்தில் கை வச்சுட்டு எனக்கு சொல்ல ஸ்ட்ராங்காக எல்லாம் சொல்லு. ஒரு போர்டு போடு, முகத்தை ஸ்ட்ராங்காக வை. இப்படி பேசுங்க, இப்படி முகத்தை ஸ்ட்ராங்காக வை, முகத்தை ஸ்ட்ராங்காக வை. எதுக்கு ஸ்ட்ராங்காக வைக்கணும்? மேலே படிங்க, திருப்பி படிங்க அந்த வசனத்தை. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு. பைபிளில் போட்டிருக்கா இல்லையா? எல்லாம் சொல்லுங்க, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு 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 பத்தாது. எனக்கு சொல்லிக்கிட்டே எனக்கு 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 சத்தமா எனக்கு 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 அவர் துணையாக இருக்கிறாரு. அல்லேலூயா. அறிக்கை பண்ணுங்க. அவர் சொல்கிறது அப்படியே பார்க்குறாரு, மேலே பரலோகத்துலேருந்து பார்க்குறாரு. ஆகா, என் பிள்ளை நான் துணையாக இருக்கு, துணையாக வந்துடுறாரு. அல்லேலூயா. நீ மூன்று இருந்தேன்னா அவர் வரமாட்டார். என் பிள்ளை வாயை திறந்து பேசுது, நான் துணையாக இருக்கேன், நான் துணையாக வந்துடுறேன் அப்படின்னு இறங்கி வந்துடுவார் உங்களுக்கு. திருப்பி சொல்லுங்க, வாசிமா. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, நான் எந்த காரியத்திலும், வேலை காரியத்திலும், தொழில் காரியத்திலும், வியாபார காரியத்திலும், என் பிள்ளைகள் காரியத்திலும், என் பிள்ளைகள் தேவைகள் காரியத்திலும், எங்கள் குடும்பத்தில் யாராக இருந்தாலும் சரி, எல்லாருமே நாங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டோம். நினச்சதை நடத்துவோம், கேட்டதை பெற்றுக்கொள்வோம் என்பதை என் மைண்டில், என் எண்ணத்தில், என் ஆவியில், என் ஆத்மாவில் நான் அறிந்து தெரிந்து வச்சிருக்கிறேன். இப்படி சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன பிடிக்குன்னு அறிஞ்சிருக்கீங்களா? உங்கள் வீட்டுக்காருக்கு என்ன பிடிக்குன்னு அறிஞ்சிருக்கிறீங்களா? உங்கள் வீட்டுக்காருக்கு எதை பேசினா பிடிக்கும், எதை பேசினா பிடிக்காதுன்னு அறிஞ்சு வச்சுருக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேருக்கு சிக்கன் பிடிக்குன்னு அறிஞ்சு வச்சுருக்கீங்களா?
சில பேர்த்துக்கு பீப்பு பிடிக்குன்னு அறிஞ்சு வச்சுருக்கீங்களா? சில பேர்த்துக்கு நண்டு பிடிக்குன்னு அறிஞ்சு வச்சுருக்கீங்களா? சில பேர்த்துக்கு கோழி பிடிக்குன்னு அறிஞ்சு வச்சுருக்கீங்களா? எங்கள் வீட்டுக்காரர் மதம் இருந்தாருன்னா அவர் ஏதோ எங்கேயோ போயிட்டு வந்திருக்கிறாரு, என் வீட்டுக்காரர் உம்முன்னு இருந்தாருன்னா ஏதோ நடந்திருக்குன்னு நான் அறிஞ்சு வச்சுருக்கிறேன். அவர் வீட்டுக்குள்ள வரும்போது சந்தோஷமாக வருவார். இன்றைக்கி உம்முன்னு வந்தார், ஏதோ நடந்திருக்கு. அவர் மூஞ்சி இப்படி வச்சாலே ஏதோ நடந்திருக்கு, அப்போ நான் தெரிஞ்சு வச்சுருக்கிறேன், அறிஞ்சு வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா சொல்லலையா நீங்கள்? அம்மாவா இல்லையா? அல்லேலூயா. எனக்கு தெரியும், எங்கள் வீட்டில் யாராச்சும் உம்முன்னு இருந்தாங்கன்னா ஏதோ நடந்திருக்கு, ஏதோ சொல்லி ஏதோ நடந்திருக்குன்னு அறிஞ்சு வச்சுருப்பேன். அல்லேலூயா. புரியலையா? அப்போ தெரியலையா? ஆமாம், உண்மை தானையா? உங்கள் வீட்டுக்காரங்க உம்முன்னு இருந்தால் புரிஞ்சு வச்சுருப்பீங்களா? ஏதோ நடந்திருக்கு சொல்லுவீங்களே. ஆமாம், புரிஞ்சு வச்சுருக்கீங்க, தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. நான் என்ன சொல்கிறேன், அதை தெரிஞ்சு வச்சு அந்த கத்திரிக்காய் ஒன்றும் ஆக போகிறதில்ல, அந்த வெண்டைக்காய் சுண்டக்காய் ஒன்றும் ஆக போகிறதில்ல. நீ அறிஞ்சு என்ன செய்ய? அது அந்த 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 கேஸ் அப்படித்தான் விட்டுரு, லூஸில் விட்டுரு. இந்த கேஸை சரி பண்ணுறதுக்கு இந்த மத ஆவி வரும். அப்படி வந்து முன்பு உட்காந்துருப்பேன். காஃபி போடுவாங்க, ஒன்று வேணாம். டீ போடுவாங்க, ஒன்று வேணாம். மத ஆவி பிடிச்சவனே சொல்லி தொலையா அப்படின்னு உனக்கு கோபம் வரும். இவ்வாறு வேணான்ட்டுன்னா போயிரு. எங்கே போய் தொலைஞ்ச? யாரை பார்த்து வந்த? இப்படி மதம் இருக்க, எவனையும் பார்த்து வந்தியா? பெரிய லொல்லா இருக்குது அப்படிலாம் கட்ட பஞ்சாயத்தெல்லாம் வரும். காரணம், இவனை பற்றி இவன் முகத்தை பார்த்தாலே அறிஞ்சிட்டேன், என்னமோ நடந்திருக்கு, எங்கேயோ போயிட்டு வந்திருக்கான், முகத்திலே அகத்தின் அழகு முகத்தில் தெரியுது அப்படின்னு அவனுக்கு என் புருஷனுக்கு இது செஞ்சால் பிடிக்காது, என் வீட்டுக்காரனுக்கு செஞ்சால் பிடிக்காது, என் பிள்ளைக்கு செஞ்சால் பிடிக்காது, என் பிள்ளை மூன்று இருக்கு, என் பிள்ளை அப்படி போயிருக்கு, அப்போ அதெல்லாம் தாய்மார்க்க சொல்லுவீங்களாம்மா? அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு பிள்ளை காலேஜ் போயிட்டு வீட்டுக்கு வந்தால் சரி, அம்மா அப்படி இப்படின்னு பேசினா ஒன்றுமே பேசாமல் கம்முன்னு போய் மூலையில் உட்காந்துனா சரி, என்னாச்சு டீச்சர்னு சொன்னாங்களா? உம்முன்னு இருக்க, இந்த பிள்ளைங்க சண்டை போட்டியா அப்படின்னு அம்மா கேட்கும். முகத்தை பார்த்தே கேட்டுரு அம்மா, பிள்ளையை அறிஞ்சு வச்சுருக்கு. நான் சொல்கிறேன், இதை நீ விட்டுரு. இவரை அறிஞ்சேன்னா இந்த மாதிரி பிரச்சனை உன் குடும்பத்துக்கு வராது. எல்லாம் செவ்வையாக நேர்த்தியாக நடக்கும். இந்த வசனத்தை திருப்பி ஓடிங்க பார்ப்போம். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். சொல்லுங்க. ஆகையால் நான் வெட்கப்படேன். சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ஆகையால் நானே வெட்கப்பட மாட்டேன். நானே வெட்கப்பட மாட்டேன். காரணம், அவர் எனக்கு துணையா இருக்கிறார். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று இருங்க. எனக்கு பயமா இருக்கு, இப்போ இதாயிருமோ, இப்படி ஆயிருமோ, தோற்று போயிடுவணும் அப்படின்னு சொல்லி நீ அறிஞ்சு வைக்காத. உன் வாழ்க்கை வெற்றி வாழ்க்கை தான், அதை அறிஞ்சு வை. நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன் என்பதை இங்கே அறிஞ்சா தான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். வெட்கப்படாமல் இருப்பதுக்கு, நிந்திக்கப்படாமல் இருப்பதுக்கு, கடன்காரை முன்னால், சில தொழில் பண்ணுற இடத்துல சில ஆளுகள் முன்னால் தலை குனிஞ்சு வெட்கப்பட்டு கையை கட்டி நிற்காமல் இருப்பதுக்கு நீ இவரை நல்லா அறிஞ்சு வச்சிருக்கணும். எப்படி அறின்னு கேட்டா, என் நிந்தையை, என் அவமானத்தை அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டபடியால் எனக்கு இப்படிப்பட்ட காரியம் நடக்காது என்பதை நீ அறிந்து வச்சிருக்கணும். அல்லேலூயா. என் பலவீனத்தை அவர் வாங்கி கொண்டு என்னை பலவானா மாற்றிட்டார் என்பதை நீ அறிந்து வைத்திருக்க வேண்டும். நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், கடன் வாங்க மாட்டேன் என்பதை நீ அறிந்து வைத்திருக்க வேண்டும். எனக்கு காண்டாமிருத்துக்கணும் ஒத்த பலன் எனக்கு இருக்கிறது என்பதை அறிந்து வைத்திருக்கணும். உனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார் என்பதை நீ அறிந்து வைத்திருக்கணும். என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்கிட்டார் என்பதை நீ அறிந்து வைத்திருக்கணும், தெரிந்து வச்சிருக்கணும். அல்லேலூயா. உலகத்தில் எத்தனையோ காரியங்களை தெரிஞ்சு வச்சிருக்கிறோம், அறிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனால் இவரை நீங்கள் அறிந்து வைத்திருங்கள். இவரை நீங்கள் அறிந்து வைத்திருக்கும் போது ஒரு பிரச்சனை உங்கள் குடும்பத்துக்கு வராது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. கர்த்தரை அறிகிற அறிவிலே நான் வளருவேன். அவரை தேட அவரை துதிக்க அவரை பாட என் வாழ்க்கை கட்டப்படும். விழுந்து போன மதில்களை திருப்பி எடுப்பித்து நான் கட்ட போறேன். கையை தட்டே போக்கு. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. தாவீது சிறியது முதல் பெரியது வரை திருப்பி கொண்டது போல நானும் திருப்பி கொள்வேன். கையை தட்டுங்க அப்பாவுக்கு. அல்லேலூயா. கடைசியா ஒரு வசனம், சங்கீதம் 46:1. தேவன் எனக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர்.
இந்த வசனம் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இங்கே இருங்களேன் எந்த ஆபத்தும் வராது, எந்த நிந்தையும் வராது. எந்த பிடிச்சிக்கு இந்த வசனத்தை பிடிச்சிங்க, இது இருக பிடிச்சவங்க. தேவன் எனக்கு அடைக்கலமும், அடைக்கலம்னு என்னது? பாதுகாப்பு. நீங்கள் ஒரு குண்டு மணி கூட கீழே விழ மாட்டீங்க நீங்கள். அல்லையா? நீங்கள் பாட்டு வண்டியில் போவீங்க வருவீங்க, உங்களுக்கு அடைக்கலத்தை கொடுத்துருவார், பாதுகாப்பு கொடுத்துருவார். சொல்லுங்கள், தேவன் எனக்கு, தேவன் எனக்கு, தேவன் எனக்கு, தேவன் என் பிள்ளைகளுக்கு, தேவன் எனக்கு, தேவன் என் பிள்ளைகளுக்கு அடைக்கலமும் பெலனும். எல்லாம் சொல்லுங்க, அடைக்கலமும் பெலனும், அடைக்கலமும் பெலனும், அடைக்கலமும் பெலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தை பிடிச்சு கொள்ளுங்க. ஒரு வாசனை என்னன்னு கேட்டால், நீங்கள் பலங்குண்டு திடமானதாக இருந்து காரியத்தை நடத்துங்க, நான் துணை நிற்கிறேன். தேவன் எனக்கு அடைக்கலம், ஆபத்து காலத்தில் அனுகூல துணையுமான. இந்த டிசம்பர் மாதத்தில் இப்போ நீங்கள் கேட்டுக்கொண்ட வார்த்தையின்படி, அவர் சொல்லப்பட்ட வசனத்தின்படி உங்கள் நடத்த போகிறாரு. இந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்க. நீ பலங்கொண்டு திடமானதாக இருந்து காரியத்தை நடத்து, நான் துணை நிற்கிறேன். நான் உனக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமாக துணைமாக இருக்கிறேன் என்பதை நீ அறிஞ்சு தெரிஞ்சு புரிஞ்சு நீ நட என்று வாக்கு பண்ணுகிறார். தகப்பனே, இந்த வேலையிலே அருமையான தேவ பிள்ளைகளை உடைய கரத்தில் கொடுக்குறேன். இந்த வாக்கு தத்துவத்துக்கு நன்றி ஆண்டவரே. இந்த டிசம்பர் மாதத்தில் நீங்கள் இப்படி செய்ய போகிறீங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.